கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க டிசம்பர் மாத கொலுசு இதழில் வெளிவந்த எழுத்தாளர் சரத்குமார் அவர்கள் எழுதிய புகை அப்படிங்கிற சிறுகதை. இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன். நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். கார்த்திக் என்னோட பள்ளி தோழன், மேடை பாடகனும் கூட. சில சமயங்கள்ல பஜாஜ் இன்சூரன்ஸ் போட சொல்லி கொஞ்சம் கழுத்தா இருப்பான். கிட்டத்தட்ட 7 மாசங்களுக்கு முன்னாடி அவங்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோடா, நல்ல ஆஃபர்ல பண்ணி தரேன் அப்படின்னு அவன் சொல்லவும், டவர் கிடைக்கல மச்சி, கிடைக்கிற இடமா வந்து நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அந்த இடத்துலயே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கிட்ட பேசினதா எனக்கு நினைவு இல்லை. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வரும்போது மனசு கொஞ்சம் கனமாயிருச்சு. பூமிநாதன் தான் இந்த விஷயத்தையே எனக்கு சொன்னான். அவனுக்கு என்ன ஆச்சுடான்னு கேட்டா அவனுக்கு வாயில கேன்சர்னு சொன்னான். எங்க ஊர் திருவிழாலாம் எங்க கருப்பசாமி அவன் எங்க கருப்பசாமிங்கிற பாட்டை வீரமணிதாசன் குரல் எடுத்து கார்த்தி பாடும் போதெல்லாம் இவன் வாயில அந்த வீரனே குடியிருக்காண்டா அப்படின்னு நாங்கெல்லாம் அடிக்கடி சொன்னது எனக்கு அப்ப நினைவுக்கு வந்துச்சு. வளைச்சு வளைச்சு சிகரெட் இழுக்கும் போதே தெரியும்டா எனக்கு அப்படின்னு நான் சொல்லவும், இல்ல மச்சு, பாடி பாடி அவன் தொண்டையில சத வளர்ந்து அது கேன்சரா மாறிடுச்சு மாமே அப்படின்னு பூமிநாதன் சொன்னான். ஒரு நிமிஷத்துல நீட் எக்ஸாம் எழுதாத டாக்டரா மாறிட்டான் பூமிநாதன். அவன் மேலும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சான். மச்சி, நானும் சைக்கிள் ரவி, சிவலிங்கம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒன்னதான் பிடிக்க முடியல. சரிடா, நான் தனியா போய் பாத்துக்கிறேன். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு நான் கேட்கவும் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொன்னான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும் வழி எல்லாம் கார்த்திகோட முகம்தான் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, டேய், அவ வீட்டுல ஒத்துக்கிற மாதிரி தெரியல, நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு கார்த்தி என்கிட்ட சொன்னப்போ நான் 4வது ஆள். சைக்கிள் கிட்டையும் நீ இதைத்தானே சொன்ன அப்படின்னு நான் கேட்கவும் அசடு வழிய சிரிச்சான். அவன் இப்படித்தான் அட்டகத்தி படத்துல வர்ற தினேஷ் மாதிரி அடிக்கடி எங்க கிட்ட மொக்க வாங்கிக்கிடுவான். சில கலையபுரங்களுக்கு பின்னாடி கார்த்திக் வீட்டுல மட்டும் அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. திருமண விருந்தா விஸ்கி, காடை பிரியாணி எல்லாம் வச்சதை எங்களால மறக்கவே முடியாது. மைத்திலி மியூசிக் பேண்ட் அப்படின்னு மனைவியோட பேர்லயே ஒரு மியூசிக் பேண்ட் ஒன்னு ஆரம்பிச்சான். தொடர்ந்து செயல்பட முடியாம கடன்ல சிக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டான். மாவா, பானு, சிகரெட்டு, பீடி இப்படி அத்தனை கெட்ட பழக்கமும் கார்த்திக் கிட்ட உண்டு. பெரிய ஆஸ்பத்திரி ஸ்டாப்லாம் இறங்குங்கப்பா. கடந்த கால நினைவுல மூழ்கி இருந்த என்னோட கண்கள்ல ஹாஸ்பிட்டல் கட்டடம் பட்டுச்சு. அதோட முகப்புல இருந்த பழக்கடையில ஆரஞ்சு பழங்களையும் ஆப்பிளையும் வாங்கிக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு விதமான பயம். மனைவியோட பிரசவத்துல கூட சில மணி நேரங்கள் கூட ஹாஸ்பிட்டல்ல என்னால இருக்க முடியல. அந்த சூழலை என்னால ஏத்துக்கவே முடியல. கார்த்திக்க நலம் விசாரிச்சுட்டு சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால பார்வையாளர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. குறுக்கும் நெடுக்குமா கையில மருந்து சீட்டோட மக்கள் பரபரப்பா இருந்தாங்க. இங்க புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு எழுதியிருந்த எச்சரிக்கை பலகைக்கு அடியிலேயே ஒரு பெரியவர் உட்கார்ந்து புகை விட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட தலையில பெரிய கட்டு இருந்துச்சு. கையில கூட நரம்பு ஊசி போடுறதுக்கான அந்த ரோஸ் கலர் குழாய் கூட பொருத்தி இருந்தாங்க. நோயாளிகளுக்கு எல்லாம் ஒரு முகம் அப்படின்னா அவங்க கூட துணையா இருக்கிறவங்களுக்கு தனி முகம். ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு கதை சொல்லும். நான் வெவ்வேறு முகங்களை கடந்து கேன்சர் வார்டை தேடி அலைஞ்சேன். கோலி குண்டு கண்களோட எதிரில ஒரு நர்ஸ் வந்தா. இவ்வளவு வெக்கையிலையும் அவளோட அந்த இறுக்கமான வெள்ளை உடை எனக்கு கொஞ்சம் வியர்வைய கொடுத்துச்சு. சமீபத்துல திருமணமான அறிகுறிகள் அவளிடம் தென்பட்டது. மேடம், இங்க கேன்சர் வார்டு எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்கவும், நேரா போனா ஒரு கேண்டீன் வரும், அதை தாண்டி லெஃப்ட் எடுத்தா கேன்சர் வார்டு தான். தேங்க்ஸ்ன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கோழி குண்டு கண்ணு மேடம் அங்க இருந்து போயிட்டாங்க. புற்றுநோய் உள் நோயாளிகள் பிரிவு அப்படின்னு கருநீல பின்னணியில வெள்ளை எழுத்துக்கள் மின்னுச்சு. நடுத்தர வயதுடைய பெண் ஒருத்திய வீல் சேர்ல கடத்திக்கிட்டு நுழைவாயில் கதவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வார்டு பாய். அந்த பெண்ணோட ஒரு பக்கம் மூக்குல டியூப் போடப்பட்டிருந்துச்சு. உதடுகள் தடிச்சிருந்தது. தலையோட முன்பக்கம் வழுக்கை விழுந்திருந்தது. வெற்று பார்வையோட ஒரு பிணம் போல காட்சியளிச்சா அந்த பெண்ணு. அந்த பெண்ணோட அந்த ஓர பார்வையை கடந்து நான் உள்ள போனேன். இங்க கார்த்திக்னு ஒரு பேஷண்ட் அப்படின்னு நான் கேட்கவும், பேஷண்டோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ராமச்சந்திரன். இல்ல ரவிச்சந்திரன். ஓ, அவரா? பக்கல் கேன்சர். ட்ரைனிங் நர்ஸ் இல்ல போல. தேர்ந்த நர்ஸுகளுக்கே உண்டான அந்த அலட்சிய உடல் மொழி இன்னும் இவங்க கத்துக்கல. ஆள்காட்டி விரலை மேல காண்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட் நம்பர் 2 அப்படின்னு சொன்னவ என்ன நினைச்சாலோ தெரியல. என் கூட வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நடக்க ஆரம்பிச்சா. கார்த்திக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை காமிச்சு இவர்தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லவும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கார்த்திக் முழுவதுமா உருமாறி இருந்தான். வெடிச்ச பலூன் மாதிரி அவனோட உடல் சுருங்கி போய் இருந்துச்சு. அவனோட கண்கள்ல ஒளியே இல்ல. வாய்ப்பகுதி முழுவதுமா சிதைந்து
இருந்தது. தார் போல பற்கள் எல்லாம் கருப்பா இருந்துச்சு. அவனால வாய மூட முடியல. அதனால அவனோட ஒரு பக்க வாயில இருந்து எச்சில் ஒழுகிக்கிட்டே இருந்தது. இடது பக்கம் மூக்கின் வழியா உணவு செலுத்துற குழாய் ஒண்ணு பொருத்தப்பட்டிருந்துச்சு. கதிர்வீச்சின் சிகிச்சையின் விளைவால கழுத்து பகுதி ரொம்பவே கருத்து போய் இருந்தது. எந்நேரமும் சிகரெட்டை சுழற்றியபடியே இருக்கிற அந்த 2 கரங்களும் அசைவில்லாம கிடந்தது. கால்கள்ல சதையே இல்லாம பொறியில ஆகப்பட்ட எலி குண்டு போல சுருண்டு கிடந்தான் கார்த்தி. வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி தலைய அசைச்சான். எல்லாம் முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டான். வாங்கண்ண அப்படின்னு சொன்னபடியே அவனோட எச்சில துணியை கொண்டு தொடச்சுக்கிட்டு இருந்தா மைதிலி. சிவலிங்கம் கல்யாணத்துல மைதிலியை எதிரில் அமர வச்சு என்ன ஆசை மைதிலியே, என்ன நீ காதலியே அப்படின்னு டிஆர் ஸ்டைல்ல கார்த்தி பாடினப்போ வெக்கத்துல சிவந்திருந்த மைதிலியோட முகமா இது அப்படிங்கிற அளவுக்கு மைதிலி மாறி இருந்தா. பெருநோயோட போராடுறவங்களோட மனைவிகள் தங்களது சுயத்தை சீக்கிரமாவே இழந்துடுறாங்க. மைதிலி முகத்துல எழில் குறைந்து வெறுமையே கூடியிருந்துச்சு. நான் கார்த்திக் பக்கம் திரும்பினேன். என்னடா இப்படி ஆகிட்ட? சொல்ல வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கினேன். ஹாஸ்பிட்டலுக்கு நலம் விசாரிக்க போகும்போது நோயாளிகள் கிட்ட கேட்க கூடாத வார்த்தை இதெல்லாம். வேற என்ன பேசுறது? இந்த நேரத்துல என்ன பேசினாலும் அது பெயரளவுல தான் இருக்க போகுது. கண்ணு முன்ன ஒருவன் நோயால அவதிப்படுறத பார்க்கும்போது நாம் அணிந்திருக்கும் உயர் ரக செருப்பு கூட நமக்கு ஒரு கூச்சத்தை கொடுத்துடும் இல்லையா? ஊமையா நான் அவங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க நிலவிக்கிட்டு இருந்த அமைதிய மைதிலி தான் கலைச்சா. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், இந்த பாலா போன சிகரெட்டை விட்டு தள்ளுன்னு, கேட்டுச்சா இது அப்படின்னு அவ சொல்லவும் நான் என்னோட ஃபேண்ட் பாக்கெட்ல இருந்த சிகரெட்டை தொட்டு பார்த்துக்கிட்டேன். முதல்ல இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில போனதும் இதை தூக்கி எரியணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இப்ப பாருங்க, நானும் என் பொண்ணும் அனாதையா தெருவுல நிக்கிறோம். இதுக்குத்தான் பெத்தவங்களை தூக்கி போட்டுட்டு நான் இவன் கூட வந்தனா, இப்ப எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவளை பார்த்து கையசைச்சேன். கார்த்திகோட கழுத்தின் மத்தியில மிஷின் ஒண்ணு மாட்டப்பட்டிருந்துச்சு. அந்த மிஷினோட ஓட்டை வழியா இஸ்ன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த காத்து சத்தத்தை கேட்கும் போது மைக் டெஸ்டிங்னு கார்த்திக் சொல்ற மாதிரியே இருந்துச்சு. மூக்கில இருந்த டியூப் வழியா உணவு செலுத்தும் போதெல்லாம் நெஞ்சு அடைக்கிற இருமல் வேற அவனுக்கு வருது. இரும்பும் போது அந்த டியூப்ல இருந்த உணவு எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடந்துச்சு. என் கையில இருந்த ஆரஞ்சு பழங்களும் ஆப்பிள்களும் என்னை பார்த்து சிரிச்சது. நான் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சூழ்நிலைய சந்திச்சதே இல்லை. கார்த்திக் மீது எழுந்த பரிதாபத்தையும் தாண்டி இந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை எனக்கு ஏதோ ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த இடத்தை விட்டு எப்படிரா கிளம்ப அப்படின்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு கார்த்திகோட மூச்சு காற்றின் வேகம் ரொம்ப அதிகமா ஆச்சு. அவனுடைய ஒடுங்கிய நெஞ்சு பகுதி மேலும் கீழுமா சாமி ஆடிச்சு. அவனோட இணைக்கப்பட்டிருந்த மிஷின் பீப் அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. கார்த்திகோட பல்ஸ் தாறு மாறா தாண்டவம் ஆடுறத என் கண்ணால பார்த்தேன். உயிர் ஊசலாடுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் அன்னைக்கு நேர்லயே பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வியர்த்து கொட்டுச்சு. நெஞ்சு படபடப்பா இருந்தது. அடி வயித்துல ஏதோ ஒண்ணு பிசைற மாதிரி இருந்தது. அந்த உணர்வை சொல்ல முடியல. வாந்தி வர்றதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து மெதுவா போயிடணும் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைதிலி வெடிச்சு அழுகிற சத்தம் கேட்டது. வார்டின் பின்புறம் ஒரு ஆலமரம் தெரிஞ்சிச்சு. அதோட கிளை முடிகிற இடத்துல ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருந்தது. அதுல போய் அமர்ந்துகிட்டு ஒரு கோல்டு பிளாக் சிகரெட்டை எடுத்து ஆஸ்வாசமா பத்த வச்சு உள்ள இழுத்தேன். நுரையீரல் முழுக்க புகை பரவியதும் நெஞ்ச படபடப்பும் உடல் நடுக்கமும் மெல்ல மெல்ல குறைய தொடங்குச்சு. நண்பர்களே, இதுவரைக்கும் டிசம்பர் மாத கொலுசு இதழில் வெளிவந்த எழுத்தாளர் சரத்குமார் அவர்களுடைய புகை அப்படிங்கிற சிறுகதையை கேட்டீங்க. மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.